தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நிலம் எதிர்கால வளம் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இப்போ வந்துங்க ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம், சத்தியமங்கலத்துலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பெரியகுளம்னு ஒரு ஊர் இருக்குதுங்கள, அந்த ஏரியாவில் ஒரு 4 ஏக்கரை தோட்டம் பார்க்க வந்துருக்குறேங்க. இதுக்கு வந்துங்க தட வசதி இந்த காட்டுக்கு வந்து 3 திசையிலிருந்தே வரலாம். 3 பக்கம் இருந்தே தடம் வந்து வரும். அந்த 3 தடவுமே வந்து கடைசியாக ஒரே தடத்தில் ஜாயிண்ட் ஆகி 22 அடி மண் தடம், அதாவது பொது தடம், ரெக்கார்டில் வர தடம். ரெக்கார்டில் வந்துடுங்க உங்களுக்கு 22 அடி மண் பாதைன்னு சொல்லி ரெக்கார்ட்லேயே வந்துடும். அந்த மாதிரி தட வசதி கொண்ட தட அமைப்பில் அமைஞ்ச ஒரு 4 ஏக்கரா தோட்டம் நான் பார்க்க வந்துருக்குறேங்க. பார்த்திங்கன்னாங்க இந்த தடம் வந்து 22 அடி தடம். நாம் பார்க்க வந்த காட்டுக்கு வாஸ்துப்படி ஜலமூலையிலே போய் ஜாயிண்ட் ஆகிக்குதுங்க. அந்த மாதிரி தான் வந்து தட வசதி அமைஞ்சிருக்குது. இப்போ வந்துங்க இந்த தடம் வந்து இந்த கேட்டு தான். இப்போ இந்த கேட்டுக்குள்ளே தான் நம்ம வந்து பார்க்க வந்த காடு. நமக்கு இந்த தடம் வந்து அப்படியே நேராக கடைசியாக அந்த மேற்கோடு எல்லை வரைக்கும் போயிடும். தடம் சொந்த காட்டுக்குள்ளே போட்டுக்கிற தடம். இந்த மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்டுக்கு கிழக்கு சைடில் இந்த தடம் வந்து இப்போ நம்ம அங்கேருந்து வந்த இந்த 22 அடி தடம் வந்து நம்ம இடத்துக்கு வரைக்கும், நம்ம காட்டு வரைக்கும் வந்து மறுபடியும் வந்து தெற்கு திசையில் அடுத்த காட்டு வரைக்கும் போகுதுங்க. இது வந்து பொதுத்தோட 22 அடி கடைசி வரைக்கும் கண்டினியூவாக போகுது. இப்போ இந்த கேட்டோடைய இந்த கேட்லேருந்தே நம்மளுக்கு வந்து நம்ம பார்க்க வந்த பூமி ஸ்டார்ட் ஆகிக்குதுங்க. இதுதான் வந்து நம்ம பார்க்க வந்த 4 ஏக்கரா காட்டுக்கு ஜலமூலைங்க. ஜலமூலை நல்லா இருக்குது. சுற்றி வர பென்சிங் பண்ணிக்கிறாங்க, கம்பி வேலி போட்டிருக்கிறாங்க, ஜம்முன்னு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி தான் வந்து காடு அமைச்சிருக்குது. இப்போ நம்ம ஜலமூலையில் இருக்கிறோம். ஜலமூலையிலிருந்து அக்னி மூலைக்கு ஒரே நேர் தாங்க. எந்த ஒரு கிராஸோ பெண்டோ எதுவுமே இல்லை, ஒரே நேருக்கு நேராக இருக்குது. அதே மாதிரி இப்போ நம்ம ஜலமூலையிலிருந்து வாயு மூலை வரைக்கும் பார்த்துட்ருக்குறோம். இந்த தளம் வந்து கரெக்டாக வாயு மூலை எண்டு போய் பட் அங்கேருந்து குபேர மூலை வரைக்குமே இந்த தளம் வந்து சொந்த காட்டுக்குள்ளே ஒரு காட்டுக்காரர் போயிட்டு வர மாதிரி போட்டு வச்சுக்கிறாரு. அது உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன் நான். இப்போ வந்து நாம் ஜலமூலையிலிருந்து அக்னி மூலைக்கு போயிட்டுருக்குறோம். எல்லாமே சொட்டு நீர் பாசனம் போட்டுருக்குறாங்க. இது தண்ணி வசதிக்கு பார்த்திங்கன்னாங்க ஆத்தண்ணியும் இருக்குது, போரும் இருக்குது, சர்வீஸும் இருக்குதுங்க. ஒவ்வொன்றா சொல்கிறேன் பாருங்கள். வந்து பேருக்கு தான் சொட்டு நீர், தண்ணியில் ஃபுல்லாக வருது. நல்லா சிறப்பான வந்து தண்ணி வந்து நல்லா பராமரிப்பு பண்ணி வச்சுக்கிறாருங்க காட்டுக்காரரு. ஒரு புல்லு பூடு கூட வந்து காட்டில் இல்லாத அளவுக்கு நல்லா சர்வீஸ் பண்ணி, வாட்டர் சர்வீஸ் ஆயில் சர்வீஸான்னு கேட்காதீங்க, அந்தளவுக்கு வந்து சிறப்பாக வந்து காட்டை வந்து பராமரிக்கிறாங்க. காடு பராமரிப்புனா இப்படி பராமரிக்கணும். வாழைன்னா வாழை எப்படிங்க ஜம்முன்னு இருக்குதுங்கள, அருமையான மண், நல்ல பராமரிப்பு. காடு அதே மாதிரி ஒரு செவ்வக டைப்பில் இருக்குது. அகலம் வந்து ஒரு 300 அடி அகலம் வரும். அதே மாதிரி நீளம் வந்து ஒரு 800 1000 அடி கூட வரும். அந்த மாதிரி ஒரு செவ்வக டைப்பில் 4 ஏக்கரா அமைச்சிருக்குதுங்க. அதே மாதிரி இந்த 4 ஏக்கரா காட்டுக்கு எந்த மூலையுமே கட்டாகாது. 4 மூலையுமே நல்லா இருக்குது. வாஸ்துக்கு வந்து குபேர் மூலையில் 2.25 லட்சம் 2,25,000 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு தனி டேங்கு நல்லா ஜம்முன்னு போட்டு காங்கிரீட் போட்டு நல்லா நீட்டாக கட்டி வச்சுக்கிற ஒரு வாஸ்துக்கு குபேர மூலை உயரமாக இருக்கணுங்கிறக்காக. அதுபோக 2 போர் இருக்குதுங்க. ஒரு 7.5 HP சர்வீஸ் இருக்குதுங்க. ஆத்தண்ணி வந்து வாரத்துக்கு 10 மணி நேரம் பாயுங்க. ஆத்தண்ணி வாரத்துக்கு 10 மணி நேரம் இந்த 4 ஏக்கரா காட்டுக்கு பாசன வசதி உண்டுங்க. இதுதான் வந்து இப்போ நாம் பார்த்துட்டுருக்கிற 4 ஏக்கரா காட்டுக்கு அக்னி மூலைங்க. அக்னி மூலையிலிருந்து குபேர மூலை பார்க்குறீங்க. அந்த தண்ணி டேங்க் ஒன்று பெருசாக தெரியுதா, வீடு மாதிரி தெரியுது, அங்கேருந்து பார்த்தா ரூம் மாதிரி தெரியுதா, அது வரைக்கும் ஒரே நேரம் தாங்க. எந்த கிராஸோ பெண்டோ எதுவும் இல்லை. இதுக்கு சேர்ந்த மாதிரி பக்கத்து காட்டுக்காரருக்கு தடம் போகுது, அது போயிட்டு போச்சாது. நாம் எல்லாம் வந்து பென்சிங் கம்பி வேலி போட்டாச்சு, நாம் உள்ளேயே பார்த்துக்குவோம். இப்போ நம்ம அக்னி மூலையிலிருந்து குபேர மூலைக்கு போகிறோங்க. முழுசுமே வந்து காடு வெள்ளாமல் வந்து அண்ணன் வாழை செவ்வாழை தான் போட்டு விட்டுக்கிறாரு. எல்லாம் வாழை தான், முழுசும் வாழை தான்.
தண்ணிக்கு வந்து எந்த பஞ்சமுமே இல்லைங்க. இப்போ என்னென்னா, இதுக்கு முன்னாடி அண்ணன் வந்து போர் சர்வீஸோடு தான் நிறுத்தி வச்சுருந்துக்கிறாரு. இப்போ ஆத்தண்ணி வாங்கிட்டதுனால அந்த போரை எடுத்து விட்றதே இல்லைங்களாமா. போரில் தண்ணி இருக்குதாம்மா, ஆனால் போர் எடுத்து விட்றதில்ல. எதுக்காக எடுத்து விட்றோம்? அதான் ஆத்தண்ணி கிடக்குது. 2.25 லட்சம் லிட்ரு போட்டு டேங்கை நப்பி வச்சுக்கிறாரு. சொட்டு நீரில் வந்து எல்லாம் ட்ரிப்பு எல்லாம் ரிமோட் கண்ட்ரோலுங்க. வீட்டில் இருந்துகிட்டே ஃபோன் மூலியமாக தண்ணி எடுத்து விட்டுக்கிற வாய்ப்பு முழுசாக இருக்குது. அப்படி செட்டிங்ஸ் பண்ணி வச்சுக்கிறாரு. பாருங்கள், தோட்டம் பாருங்கள், சிறப்பாக அப்படி பார்க்குற கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி எல்லாமே நல்லா சிறப்பாக பண்ணி வச்சுக்கிறாரு. எந்த ஒரு குறையும் இல்லை. காடு வந்து சரிவு வந்து மேற்கு சரிவு தாங்க. மேற்கு சரிவாக இருந்தாலும் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வாஸ்துக்கு பண்ணி வச்சுக்கிறாருங்க. வாஸ்துக்கு வந்து குபேரமூலை உயரமாக இருக்கணுன்ட்டு நல்லா தனி டேங்கெல்லாம் வந்து குபேரமூலையிலே போட்டு நல்லா ஜம்முன்னு வீடு கட்டுற பிளானில் போட்டு ஜம்முன்னு பண்ணி வச்சுக்கிறாருங்க. காடு அதே மாதிரி ஒரு நல்ல நீள அகலம் கொண்ட ஒரு பரப்பளவு கொண்ட ஒரு நல்ல ஒரு தோட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க. ஒவ்வொரு வயலுக்கும் நீட்டாக பராமரித்து முழுசுமே 4 ஏக்கரை முழுசுமே வந்து உங்களுக்கு வாழை தான் போட்டு விட்டுக்கிறாரு. பார்க்குறக்கே அருமையாக இருக்குதுங்க. தோட்டத்தை சிறப்பான ஒரு பராமரிப்புங்க. இப்படி தோட்டம் வந்து சிறப்பாக பராமரித்தா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஒவ்வொரு பக்கம் வந்துங்க, நானும் எத்தனையோ பக்கம் வர உங்களுக்கே தெரியும். கடமைக்குன்னு சொல்லி வச்சுக்கிற மாதிரிலாம் பண்ணுறாங்க. அதுதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுறது. விவசாயத்தை விவசாயமாக பண்ணணுங்க. அப்போ தான் வந்து எல்லாமே நல்லாயிருக்கும், விவசாயி நல்லா இருப்பார். அந்த காட்டினோட மண் வளமும் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா, இந்த ஆத்தண்ணி சொன்னானுங்கள்ல, அந்த ஆத்தண்ணியோட பைப் தான் இது. பாருங்கள், பெரிய குழாயாக போட்டு வச்சுக்கிறாங்க. இது வந்து இந்த ஆத்தண்ணி வந்து போய் எடுத்து விட்டு வரத்துக்காக இங்கே ஒரு சின்ன கேட்டு வச்சு அதெல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க. இந்த கேட் வால்வெல்லாம் வச்சுருப்பாங்களாட்டுக்குது. அதனால் ஆத்தண்ணி எடுத்து விட்டு போகிறதுக்கு ஒரு சின்ன கேட்டு வச்சுக்கிறாங்க. இதிலிருந்து பாருங்கள், ஒவ்வொரு வயலுக்கும் நல்லா அருமையாக பண்ணி விவசாயம் பண்ணி அருமையாக ஒரு பராமரிப்பு பண்ணி காட்டுக்கு குப்பை கப்பியெல்லாம் கொட்டி சிறப்பாக வெள்ளாமை பண்ணிக்கிறாங்க. எல்லாமே சொட்டு நீர் தான். இந்த அவர் காட்டுக்காரர் சொன்னார், வீட்டிலிருந்து எல்லாம் ரிமோட் மூலிமா செல்ஃபோன்லேயே வந்து நான் தண்ணி எடுத்து விட்டுக்கோங்க. எல்லாமே ஃபென்சிங் பண்ணி வைக்கிறதுனால எல்லாம் கேட்டில் சாத்திட்டு போயிட்டு எல்லாம் யாரும் வரமாட்டாங்க. ஏதோ வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் இந்த பக்கம் வந்து வெள்ளாமையில் எப்படி வைக்கணும் அப்படி காட்டை சுற்றி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போவேன். மற்றபடி இங்கே வந்து தண்ணி கட்டணுங்கிற அவசியமும் எதுவுமே இல்லை அப்படின்னு தகவல் சொல்கிறாரு. ஆனால் அந்த மாதிரி தான் நம்ம கண்ணிலேயே பார்க்குறோம். அப்படி தான் வந்து எல்லாம் செட்டிங் போட்டு வச்சுக்கிறாரு. அப்படி தான் அமைச்சு வச்சுக்கிறாரு. பாருங்க, ஒவ்வொரு வயலுக்கும் பார்க்க அருமையாக இருக்குதுங்க. இப்போ நாம் வந்து அக்னி மூலையிலிருந்து குபேர மூலை நோக்கி போயிட்டுருக்குறோம். அதாவது கிழக்கு திசையிலிருந்து மேற்கு திசை நோக்கி தெற்கோட்டு பொலியில் போயிட்டுருக்குறோங்க. இது தாங்க குபேர மூலைங்க. குபேர மூலையில் மிகப்பெரிய ஒரு டேங்கு, தனி டேங்கு. இதான் நான் சொன்னேனே, 2.25 லட்சம் லிட்ரு தண்ணி பிடிக்கிற கெப்பாசிட்டி உள்ள தனி டேங்குங்க. அதில் காங்கிரீட்டு போட்டு செமையாக பண்ணி வச்சுக்கிறார். வாரத்தில் 10 மணி நேரம் ஆத்தண்ணிங்க. தண்ணி மிகுதியான தண்ணி, அதிகமான தண்ணிங்க. இதாங்க தண்ணி பைப்பு, பெரிய குழாயாக போட்டு வச்சுக்கிறாருங்க. பார்த்துங்க எப்படி போய் ஊற்றுதுன்னு. மேலே போய் ஊற்று, மேலையெல்லாம் ஏறி காட்ட முடியாது. இதாங்க நம்மளுக்கு குபேர மூலை முழுசுமே பென்சிங்க. மேலே டேங்கு மேலே ஏறி பார்க்கணுன்னா ஏணி வச்சுக்கிறாரு. மேலே ஏறி கூட பார்க்கலாம், ஆனால் நான் பார்க்கல. இப்போ வந்து மோட்ரு வந்து ஓடிட்டுருக்குதுங்க. தண்ணி வந்து ஓடிட்டுருக்குது பாருங்கள். நம்ம சொட்டு நீர் மேலே பார்த்தோம்ல, தண்ணி பாய்ச்சிட்டு இருந்துச்சுல்ல, இப்போ ரன்னிங்கில் இருக்குது, ஓடிட்டுருக்குது.
மோட்டர் ஓடுற சத்தம் கேட்குதுங்களா? பாருங்க எப்படி சிறப்பாக பண்ணி வச்சுக்கிறாருங்க. அப்புறம் தென்னை மரம் கொடுத்து நான் சொல்லலைங்களே, தென்னை மரம் வந்து இந்த காடு பார்க்க வந்தாலோ இல்லை வாங்கினாலோ பொக்குன்னு போயிடுவீங்க, ஏமாந்து போயிடுவீங்கன்ட்டு அண்ணன் வந்து ஒரு 3 மரம் மட்டும்தான் வச்சுக்கிறாரு. ஏன்னா வந்து அவர் விவசாயம் பண்ணுறதுக்கு தான் ஆசைங்களாமா. அப்புறம் பலா மரம் 2 வச்சுக்கிறாரு. வருஷம் பூரா காய் பிடிக்கக்கூடிய பலா மரங்க 2 மரம் அருமையாக வச்சுருக்குது. பிஞ்சு இருக்குதுங்க, மரத்தில் காய் இருக்குது, சின்ன சின்னதாக இருக்குது. பாருங்கள் காய் தெரியுதா? எப்படி வருஷம் பூரா காய் பிடிக்கக்கூடியதுங்க. நாங்கள் தெரியுதுங்களா? இல்லை பாருங்கள் பிஞ்சு எல்லாம் தொங்குது பாருங்கள். இது மாதிரி 2 மரம் சிறப்பான பலா மரம் இருக்குதுங்க. நீங்கள் வந்தால் பலாப்பழம் காசு போட்டு வாங்க வேண்டியதில்லை, நம்ம இதுலேயே பொறிச்சிக்கலாம். கருவேப்பிலை செடி, கருவேப்பிலை மரம் இருக்குது. இதுலேயும் பிஞ்சு தெரியுதுங்களா உங்களுக்கு? அதனால் 2 மரமே பலா மரம் இருக்குது, இன்னும் வச்சு விட்ருக்குறாரு. அது போக மாமரம் ஒன்று இருக்குது. இது வந்து காட்டுக்குள்ளே ஒரு ரூம் மாதிரி வந்தால் போனால் தங்குற மாதிரியும், இந்த விவசாய பொருட்கள்லாம் போட்டு வச்சுக்கிற மாதிரியும் ஒரு வீடு மாதிரி கட்டி வச்சுக்கிறாரு. இப்போதைக்கு பூட்டி வச்சுக்கிறாரு. உள்ளே டைல்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கிறாரு பாருங்கள். இப்போ ஜம்முன்னு வந்தால் தோட்டத்து வீட்டில் ஒரு நாளைக்கு மட்டன் சிக்கன் கீது எடுத்து சாப்பிட்டு திருப்தியாக போகலாங்கிற மாதிரி பண்ணி வச்சுக்கிறாங்க. மாமரம். அவர் போர் ஒன்று காட்டலையே பாருங்கள். 2 போர் சொன்னனுங்கள்ல, 2 போரில் இது ஒரு போருங்க. இது ஒரு போர் டம்மி. இப்போ வந்து மோட்ரு இல்லை. என்ன காரணம் கேட்டால், முதல்ல வந்து ரன்னிங் கண்டிஷனில் இருந்துச்சுங்களாமா. இப்போ ஆற்று வந்ததுனால அந்த போரை யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் வந்து அப்படி விட்டுட்டாங்க. அது தேவைப்படலைங்கிறதுனால. இதுதான் வந்துங்க சர்வீஸ் பாயிண்ட்டு. எல்லாம் ரிமோட் கண்ட்ரோல் மூலிமா பண்ணுறது எல்லாம் பண்ணி வச்சுக்கிறாங்க டெக்னிக்காக. பார்த்துங்க, இதுக்கு தனியாக ஒரு ரூமு. இப்படி செட்டிங்ஸு. பக்கத்துலேயே வந்து ஒரே ஒரு லைன் மட்டும் எல்இடி லைனு. நம்ம காட்டுக்கு சர்வீஸ்க்கு ஒரு லைன் மட்டும் இந்த மூலையில் கிராஸாக ஒரு 60-70 அடி தூரம் ஒரு லைன் ஒன்று கிராஸு. அது வந்து கடைசி பகுதியில். மற்றபடி காடு முழுசும் எந்த ஒரு லைனோ எதுவுமே கிராஸ் இல்லை. நீங்களே பார்த்தீங்க பாருங்கள். இங்கேருந்து காட்டு பாருங்கள், எந்த லைனும் எதுவுமே கிராஸ் இல்லை. இந்த மாதிரி தான் அமைப்பு. இன்னொரு போர் காட்டிடுறேங்க. நம்ம இன்னும் இது வரைக்கும் வாய் மூலை பார்க்கல. இப்போ இதுதான் வந்து 2வது போருங்க. இது வந்து ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. அப்புறம் புளி மரம் ஒன்று. வாய் சல்லுன்னு இருந்துச்சுன்னா புளியங்காயை பொறிச்சு வாயில் ஓட்டுக்கலாம். பார்த்துக்குங்க, புளி மரம் ஒன்று இருக்குது. வீட்டு யூஸ்க்கு பயன்படுத்திக்கலாம். இது 2வது போருங்க. இது ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. 2 போருங்க. இப்போ நம்ம ஜலமூலையிலேருந்து பார்த்தோம்ல, அந்த தடம் தான். ஜலமூலையிலேருந்து நேராக வாய் மூலை வரைக்கும் வந்து குபேர மூலை வரைக்கும் அந்த வீட்டு வரைக்குமே அந்த தடம் போயிடுதுங்க. இப்படி வந்து சொந்த காட்டுக்குள்ளே வந்துட்டு போயிருக்கிற அளவுக்கு வந்து தடம் போட்டு வச்சுக்கிறாரு. இது வந்து இந்த ஆற்று தண்ணி வந்து பக்கத்து காட்டுக்கு போகிறது. இதே லைன் தான் நம்ம காட்டுக்கும் போகுது. எல்லா காடு முழுசுமே பார்த்திங்கன்னா அங்கங்கே எல்லாம் பைப் லைனு சொட்டு நீர் இப்படி தான் போட்டு சிறப்பான முறையில் பயன்படுத்தி வச்சுக்கிறாங்க. இப்போ இந்த காட்டினோட 1 ஏக்கரா விலை வந்து 90 லட்ச ரூபா சொல்கிறாருங்க. 1 ஏக்கர் விலை வந்து 90 லட்ச ரூபா சொல்கிறாரு. அதிலிருந்து வந்து பெருசாக குறையாது, ஒரு கணிசமான அளவுக்கு தான் குறையும். வாங்க, வீடியோவில் உங்களுக்கு காடு பிடிச்சிருந்துச்சின்னா நேரில் வாங்க. நேரில் வந்து நான் இப்போ எப்படி சுற்றி பார்த்தனோ, சுற்றி வீடியோ எடுத்தனோ அதே மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி பாருங்கள். நான் சொன்னதெல்லாம் உண்மையாக பொய்யாங்கிறத நேரில் வந்து பாருங்கள். திருப்தியாக இருந்துச்சுன்னா மட்டும் காட்டுக்கார அண்ணன் வீட்டில் போய் உட்காந்து டீ காப்பி சாப்பிட்டு ரெக்கார்டெல்லாம் வாங்கி பார்த்துட்டு, நான் சொன்ன மாதிரி 22 அடி தடம் ரெக்கார்டில் இருக்குதாங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு, நம்ம உடன் கரையுமா இல்லை டைம் வாங்குறோமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஆலோசனை பண்ணிவிட்டு அப்புறமா ரேட்டை பேசுவோம். எப்படி பேசுவோம்? அடித்து பேசுவோம். ரேட்டை வந்து வாயில் அடித்து பேசுவோம். காட்டுக்காரர் அடிச்சு இல்லை, காட்டுக்காரர் அடித்து நம்மளை திருப்பி அடித்து போடுவார். அதனால் வாங்க, வீடியோ வந்து நானும் வந்து முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வந்து வீடியோவிலேயே வந்து காடு பிடிக்குதா இல்லையாங்கிற அளவுக்கு தான் வீடியோ எடுப்பேன் எப்போவுமே.
இந்த காட்டிலே அதே மாதிரி தான் உங்களுக்கு வாஸ்துபடி இருக்குது. 4 மூலையும் கட் ஆகலை, ஜம்முன்னு இருக்குது. வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். நிறை குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வழக்கம் போல் தெரிவிங்க. நம்ம ஃபோன் நம்பர் வந்து வழக்கம் போல் தலைப்புலையும் கொடுத்துட்றேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன். இப்போவும் வாயில் ஒரு வாட்டி சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. 95 85 37 67 67 இதுதான் என்னோடய ஃபோன் நம்பருங்க. நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நிலம் சம்மந்தமாக எந்த நேரம் கூப்பிட்டாலும் நான் வந்து வீடியோ கால் எடுப்பேன். அதே மாதிரி நிலம் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால், உங்களுக்கோ உங்கள் உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ நிலம் சம்மந்தமாக ஏதாவது தேவைப்பட்டால், நமது நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டன் அமுத்தி வச்சுருங்க. நான் டெய்லியும் போடுற வீடியோ வந்து உங்கள் செல்ஃபோனுக்கு வந்துடும் மெசேஜாக. அதை பார்த்து நீங்கள் உங்களுக்கு பிடிக்குதா இல்லையா, உங்களுக்கு தேவைப்பட்ட ஊரில் வந்திருக்குதா, உங்களுக்கு தேவையான ஏக்கர் வந்திருக்குதா, உங்களுக்கு கட்டுப்படியான விலைக்கு வந்திருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு தேவைப்படுற பட்சத்தில் எனக்கு கூப்பிடுங்க. வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. உங்கள் ஆதரவை நீங்கள் எப்போவுமே கொடுக்குறீங்க. நான் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். சப்ஸ்கிரைபரும் ஏறிட்டு தான் இருக்கிறீங்க, வாட்ச் ஹவர் டைமும் ஏறிட்டு தான் இருக்குது. உங்கள் ஆதரவு எனக்கு எப்பவுமே வேணும். நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. எனக்கு 6000 சப்ஸ்கிரைபர் இருக்கிறீங்கன்னு நீங்களாம் எனக்கு கடவுள் மாதிரி. நீங்கள் வாங்குறீங்களோ இல்லையோ, முதல்ல வந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நன்றி, வணக்கம்.